பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த ஜெப நாட்கள் மூலமாக உங்களை சந்திப்பது சந்தோஷம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 59 10 நம்ம வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். இங்கே நம்ம பார்க்கும்போது என் தேவன் கிருபையினால் என்னை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய தேவன் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த மாதத்தில் அவரோடு ஒரு என்கவுண்டரை கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கும்படியாக விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அவர் நம்மை சந்திக்கும் போது அவர் கிருபையினால் நம்மை சந்திக்கிறார். அவருடைய அன்பினால் நம்ம சந்திக்க போகிறார். அவருடைய நன்மைகளினால் நம்மை சந்திக்க போகிறார். ஆகையால் அவர் நம்மை சந்திக்கும் பொழுது அது நமக்கு நன்மையான ஒரு காரியமாய் இருக்கிறது. அவருடைய சந்திப்பு உண்டாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அது மாறுகிறதாய் இருக்கிறது. நாம் கடந்து வந்த பாதையிலிருந்து தேவன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதைக்கு நம்மை கொண்டு போகிற ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை சந்திக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, நம்முடைய உள்ளங்கள் மாறுகிறது, நம்முடைய பாவங்கள் மீட்கப்பட்டு அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்த அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை நாம் பார்க்கும்படியாக தேவனுடைய சந்திப்பு நம்மை உருமாற்றுகிறதாய் இருக்கிறது. அது உள்ளிருந்து வெளியில் ஒரு உருமாற்றத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் கிருபை நிமித்தமாக தேவன் நம் மீது கொண்ட அந்த கிருபையினால் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் சந்தித்து நம்மை நேசிப்பதை அவர் வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நன்மையினால் அவர் திருப்தியாக விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த மாதத்தில் தேவனுடைய சந்திப்பை நாம் பார்க்க போகிறோம். அவர் நம்மை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். ஒருவேளை வேதனையில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம், இந்த சூழ்நிலை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் கிருபை நிமித்தமாக அவருடைய அன்புனால நம்மளை சூழ்ந்து கொள்ள போகிறார். அவர் மூடிக்கொள்ள போகிறார். அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது நம்மை சுற்றிலும் அவர் நன்மையை மாத்திரம்தான் நம்ம பார்க்க முடியும். ஆகிய இந்த மாதத்தில் அவர் நம்மை சூழ்ந்து கொண்டு அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்க போவதனால நம்முடைய கண்கள் நன்மையை மாத்திரம் பார்க்க போகிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் சங்கீதம் 59 10 நம்ம பார்க்குறோம், சத்துருக்கு வருகிற சரிக்கட்டுதலை காணும்படியாக கர்த்தர் செய்கிறார். அப்படின்னா நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை நாம் காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைக்கப் போகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறதை நம்முடைய கண்கள், உங்களுடைய கண்கள் அது பார்க்க போகிறது. ஆகையால் தேவன் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறார். பிரச்சனையை நீங்கள் பார்க்க போகிறதில்ல. இனி பிரச்சனை உங்களை எதுவுமே செய்ய முடியாது. தேவன் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்கள் இந்த மாதத்தில் தேவனை நோக்கி பார்க்கும்படியான அந்த கிருபையை அதிகமாய் தேவன் கொடுப்பாராக. ஆகையால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ளே செய்ய விரும்புகிற காரியம் அவரை நோக்கி பார்க்கிற கண்களாய் உங்கள் கண்கள் இருக்கும்படியாக, அப்படியாக அவர் சத்துருக்களுக்கு உண்டாகும் அந்த தீர்வை, அந்த முடிவை உங்கள் கண்கள் பார்க்கும்படியாக, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தருக்குள்ளே களி கூறும்படியாக, கர்த்தரை உயர்த்தும்படியாக உங்களுடைய கண்கள் நன்மையை மாத்திரம் பார்க்கத்தக்கதாக தேவன் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறார். அவருடைய சிறகுனால் உங்களை மூடிக்கொள்ள போகிறார். அவருடைய இரத்தத்தினால் உங்களை மூடிக்கொள்ள போகிறார். சத்ரு உங்களை பார்க்க முடியாதபடிக்கு அவர் உங்களை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்க போகிறார். ஆகையால் 1 பேதுரு 4 அதிகாரம் 8 நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ ஆண்டோடைய அன்பு நம்மளை சூழ்ந்து கொள்ளும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ ஆண்டோடைய அன்பு நம்மளை சூழ்ந்து கொள்ள போகுது. எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தவறுகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் தேவனுடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது அது என்ன பண்ணுது, அந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு அது நம்மை காக்கிறதா இருக்கிறது. அந்த பாவத்தினால் உண்டாகும் விளைவிலிருந்து அது நம்மை மீட்கிறதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு நம்மளை மூடிக்கொள்ளும் போது மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு அந்த அன்பு நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, நம்மை பாதுகாக்கிறது. அப்போ பாருங்கள், ஒரு பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது மற்றவங்க
அவங்கள காயப்படுத்தும்படியாக வார்த்தைகளை பேசும்போது இல்லை செயல்களை செய்யும்போது பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க. பாதுகாத்து கொண்டு அப்படியே அவங்க தீமையில் கண்டினியூ பண்ண அனுமதிப்பது இல்லை, அவர்களிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் அவர்களை சீர்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மற்றவங்க அவங்கள காயப்படுத்தாதபடிக்கு அவங்கள பாதுகாக்கிறாங்க. அப்போ நம்முடைய பரம தகப்பன் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும்படியாக இல்லை சத்ருவாகிய சாத்தான் நம்மை குற்றப்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தையோ வியாதியையோ பிரச்சனையோ சூழ்நிலையோ கொண்டு வராதபடிக்கு நம்முடைய தேவன் அவருடைய அன்பினால் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார், நம்மை மூடிக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த மாதத்தில் அதிகமாய் தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க போகிறீங்க. அவருடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. அந்த அன்பு உங்களை தாங்க போகிறது. மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய அன்பு உங்களை மூடிக்கொள்ள போகிறது. அப்போ மூடிக்கொள்வது மாத்திரமல்ல, நம்மை சீர்படுத்துகிற அன்பாக தேவனுடைய அன்பு இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ பிதாவானவர் நம்மை நேசிக்கிறார், அவருடைய அன்பினால் நம்மை சூழ்ந்து கொள்கிறார், பாதுகாக்கிறார், ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்மை சுத்திகரிக்கிறவராகவும் இருக்கிறார். இனி அந்த பாவத்திலே நம்ம தொடர்ந்து வாழாதபடிக்கு அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய அன்பு அதுதான் நமக்கு செய்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் நம்ம பார்க்குறோம், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 11 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவளை குற்றப்படுத்தியிருக்கணும் அப்படின்னா குற்றப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த குற்றப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியில் அவர் அந்த இடத்துல அவளை பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகிய தேவனுடைய இருதயத்தை அவர் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன காரியங்களை செய்யும்போது, தவறு செய்யும்போது, குற்றப்படுத்துகிற சாத்தான், நம்முடைய சகோதரர்களை குற்றப்படுத்தும்படியாக இருக்கிற அந்த பிசாசானவன், அவன் என்ன பண்ணுறான், எப்போவுமே குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இவங்க இதை செஞ்சிட்டாங்க, அதனால் இதுக்குரிய தண்டனை இவங்க அனுபவிக்கணும், இதுக்குரிய அந்த காரியத்தை அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே குற்றப்படுத்துகிறவனாய் சத்ருவானவன் இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட குற்றப்படுத்துகிற அவன் மத்தியில் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்படி குற்றப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய அன்புனால் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யாரும் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு நம்மை நீதிமான்களாய் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் பார்க்கிறோம், அப்படியாக அவர் நம்முடைய இரத்தத்தினால் கழுவும் பொழுது அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நீதி உள்ளவராய் இருக்கிறார், அவருடைய நீதி நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்து அவர் நம்ம நீதிமான்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குற்றங்களை மறைக்காமல் அவரிடத்துல நம்ம
தெரியப்படுத்தும் போது முற்றிலுமாய் அவர் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் சத்ரு ஒருபோதும் நம்மை குற்றப்படுத்த முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாரும் அவர்களை குற்றப்படுத்த முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்துட்டப்ப அப்படின்னா அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது அவருடைய அன்புக்குள்ளே நம்ம வந்துடும்போது அவரை நம்ம என்ன பண்ணுறாரு, நம்மை மூடிக்கொள்ளுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது மாம்சத்தின்படி இனி நடவாதபடிக்கு, இனி பாவக்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவரை தான் சொல்கிறார் இல்லைங்களா, அங்கே இனி நீ பாவம் செய்யாதே. எதற்காக ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கிறார், எதற்காக அவர் நம்மை மூடிக்கொள்கிறார்? நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நமக்கு தருணத்தை கொடுக்கிறார். அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது மீண்டும் பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கையை வாழும்படியாக, அவரை போல வாழும்படியாக, அவரை போல பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக, அவருடைய நீதியை நாம் தரித்து கொண்டு இருக்கிறபடினால நீதிமான்களாய் நாம் இருக்கும்படியாக அவர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும்போது சத்ருவானவன் என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியாது. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் மாம்சத்தின் கிரியைகளை நம்ம விட்டு ஒளிந்து ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆவிக்கேற்றபடி நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆவியானவர் நடத்துகிறபடி நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை சூழ்ந்து கொள்ள நம்ம இடம் கொடுக்கணும். ஆவியானவரால் நிரப்பப்பட நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவரால் நம்ம நிரப்பப்பட்டு அவரால் சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு ஆவியானவர் நடத்துகிற பாதையில் நாம் நடக்க முடியும். நாம் நீதிமான்களாய் நிலை நிற்க முடியும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் இவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கிற்று. அப்போ இதிலேருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், முற்றிலுமாய் அதிலேருந்து நம்ம மீட்டு எடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் மீண்டும் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. தேவன் நம்மை முற்றிலுமாய் அதிலேருந்து விடுதலை செய்திருக்கிறார், அதுலேருந்து நம்ம எடுத்துட்டார். அப்போ ஆவியின்படி நாம் நடக்கும் பொழுது ஆவியுடைய பிரமாணம், ஆவியானுடைய பிரமாணம் நம்மை ஜீவ பாதையில் நடத்துகிறது, வெற்றியின் பாதையில் நடத்துகிறது, நன்மையின் பாதையில் நடத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இனி மரணத்துக்கு இடம் கிடையாது, பாவத்துக்கு இடம் கிடையாது. அதன் மூலமாக உண்டாகும் எந்த விளைவும் நம்முடைய வாழ்க்கையில் அது நிலை நிற்க முடியாது. அதன் மூலமாக வருகிற வியாதி, பிரச்சனைகள், சாபக்கட்டுகள் இவைகள் எல்லாம் இருந்து தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பை அதிகமாய் ருசி பார்க்கிற மாதமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தேவனுடைய அன்பை நம்ம நோக்கி பார்ப்போம். சூழ்நிலையை அல்ல, பிரச்சனை அல்ல, சத்ருவின் கிரியைகளை அல்ல. நாம் சத்ருவை கூட நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை குற்றப்படுத்துகிற காரியத்தை நோக்கி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனை நோக்கி பார்ப்போம், அவருடைய அன்பை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்காக செய்த கிரியையை நம்ம நோக்கி பார்ப்போம். அவருக்காக சிந்தின இரத்தத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆகையால் நாம் தவறும் பொழுது அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. நாம் ஆவியின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் அந்த நீதியின் பாதையில் தொடர்ந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். மாம்சத்தின் கிரியை நம்ம தொட முடியாதபடிக்கு ஆவியானவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் சத்ருவானவன் குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறபடினால் நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார், அவருடைய அன்பினால் நம்மை நிரப்பி இருக்கிறார், நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். யாரும் நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஆகையால் நாமும் மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு
மற்றவங்களை காயப்படுத்தாதபடிக்கு, மற்றவங்களை குத்தி காமிக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் இப்போ ஊற்றப்பட்டிருக்கிறபடினால், நாம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடினால் நாமும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து காமித்தார். அந்த சிலுவையின் பாடின் மத்தியில் எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ வேதனை, அந்த சோல்ஜர்ஸ் எவ்வளவோ காயப்படுத்தினாங்க, வார்த்தையினால் கஷ்டப்படுத்தினார்கள், காரி மூஞ்சில் துப்புனாங்க. இவ்வளோ பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன காரியம் என்ன? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் அவங்க செய்கிறாங்க, இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களை நேசித்து அவர்களுக்கும் அந்த அன்பை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இன்றைக்கு நாமும் தேவனால் மன்னிக்கப்பட்டு தேவனால் அன்பினால் நிரப்பப்பட்டு நாம் இருக்கும் பொழுது நாமும் மற்றவர்களுக்கு அந்த அன்பை செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாமும் மன்னிக்கணும், நாமும் நேசிக்க வேண்டும். தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அதன் மூலமாக தான் இன்னும் ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள, அவருடைய அன்பை புரிந்து கொள்ள அது ஏதுவாய் இருக்கும். ஏனென்றால் தேவன் நமக்கு அன்பை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாமும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக ஏசாயா 54:17 நாம் வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த வார்த்தையில் பார்க்குறோம், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏனென்றால் அவருடைய மறைவில் நம்ம இருக்கிறோம். சத்ரு என்னதான் திட்டம் தீட்டினாலும் அந்த திட்டங்கள் வாய்க்காமல் போகும். அவர் நம்மை மூடிக்கொள்ளுகிறார். அவர் சிறகின் மறைவில் நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய அன்புனால நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறார். சத்ரு சில நேரத்தில் நம்மளை சோதித்து பாவம் செய்யும்படியாக, சில நேரத்தில் கோபத்தினால மற்றவங்களை காயப்படுத்தும்படியாக, மற்றவங்களுக்கு விரோதமாக நம்மளை தூண்டி விடும் பொழுது தேவன் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அந்த ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடிக்கு, நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து வெளியே கொண்டு போய் விடாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவன் நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதத்தை உண்டு பண்ணினாலும், காயப்படுத்துகிற ஆயுதத்தை உண்டு பண்ணினாலும், இல்லை நம் மூலமாக மற்றவர்களை காயப்படுத்தும்படியாக நம்மை தூண்டி விடுகிற காரியங்களாய் இருந்தாலும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை மீட்டு கொள்கிறார், பாதுகாக்கிறார். எந்த சத்ருவும் உங்களை தொட முடியாது, எந்த சத்ருவின் கிரியையும் உங்களை பாதிக்க முடியாது, எந்த ஆயுதமும் உங்களை தாக்க முடியாது. நீங்கள் தாக்கப்பட முடியாதவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், உன்னை குற்றப்படுத்துகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய். அப்படின்னா அவர் நம்மளை குற்றப்படுத்தணும் அப்படின்னு ஜனங்கள் அப்படியாக காரியங்களை செய்யும்போது, இல்லைனா சத்துருவானவன் நீ இப்படி செஞ்சிட்ட, உனக்கு இந்த தண்டனை, இந்த பாவத்தினால் உண்டாகிற விளைவு, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகணும், இந்த கண்ணீரின் பாதையில் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குற்றப்படுத்துகிற நாவை தேவன் அதமாக்கி போட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்மை மூடிக்கொண்டபடினால், இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து விட்டபடினால் இனி சத்துரு உங்களை குற்றப்படுத்த முடியாது. அவனை நீங்கள் குற்றப்படுத்துவீங்க. எப்படின்னா, நான் இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என்னை நீ குற்றப்படுத்த முடியாது, நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டவன், உன்னை தான் நான் குற்றப்படுத்த முடியும், ஏன்னா எனக்கு விரோதமாக நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ பொய்யன் என்பதை நாம் அவனுக்கு சொல்லி காமிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் இனி ஒருபோதும் நம்மை குற்றப்படுத்த முடியாது. இனி என் வாழ்க்கையில் உனக்கு இடம் இல்லை, நீ சொல்கிறது நடக்காது, நீ சொல்கிறது என் வாழ்க்கையில் நிறைவேறாது என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தும்படியாக, அவன் சொல்கிறது என் வாழ்க்கையில் நடக்காது என்பதை நாம் உறுதியாய் சொல்லும்படியான அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே வசனத்தில் கடைசியில் நம்ம பார்க்குறோம், என்னால் உண்டான அவருடைய நீதியாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய நீதி, அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறபடினால் இனி எந்த சத்ருவும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. நீங்கள் அவனை குற்றப்படுத்துவீங்க. ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீங்க.
ஆகையால் தேவனுடைய நீதியை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் என்னால் அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள், என்னுடைய நீதியை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஆகையால் தான் சத்ரு எந்த விதத்துலையும் உங்களை குற்றப்படுத்த முடியாது, எந்த விதத்துலையும் உங்களை காயப்படுத்த முடியாது, எந்த ஆயுதமும் உங்களுக்கு விரோதமாய் அது வாய்க்காது. ஆகையால் சத்ருக்கு உண்டாகும் அந்த நீதியின் சரி கட்டளை நீங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். தேவனுடைய அன்பை அதிகமாக உங்கள் கண்களால் பார்க்க போகிறீங்க. தேவன் உங்களை விடுதலை செய்கிறத உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. நீங்கள் எதற்காக காத்திருந்தீங்களோ அதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. ஆகையால் இந்த நாளில் கர்த்தர் தாமே அவர் இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க, அவருடைய அன்பை நோக்கி பார்க்க, அவரை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள இந்த நேரத்தில் அவரிடத்துல நம்ம கேட்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், கிருபை உள்ளவர் அப்பா. உம்மை நோக்கி பார்த்து உங்களுடைய அன்புனால கர்த்தாவே நாங்கள் நிரப்பப்பட, உங்களுடைய அன்புனால நாங்கள் சூழ்ந்து கொள்ளப்பட, உங்களுடைய கிருபை, உங்களுடைய நன்மை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய தயவை அப்பா அதிகமாய் நாங்கள் ருசி பார்க்க, உம்மை சந்திக்கிற அந்த சந்திப்பு அப்பா எங்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை பார்க்கும் பொழுது எங்கள் கர்த்தாவே சத்துருக்கு உண்டாகும் நீதியின் சரிக்கட்டளை எங்களுடைய கண்கள் காணுமே அப்பா. எங்களை குற்றப்படுத்துகிற அப்பா பிசாசானவனை நாங்கள் குற்றப்படுத்தும்படியாக அப்பா கர்த்தாவே நீங்கள் குற்றப்படுத்தி எங்களுக்கு நியாயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதை எங்கள் கண்கள் கண்டுமை துதிக்கத்தக்கதாக அப்பா இனி ஒருவரும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய இரத்தம் எங்களை கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறபடினால நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா நாங்கள் கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டபடினால மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு உம்மை போல அந்த அன்பை அவர்களுக்கும் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அநேகருக்கு கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, அநேகருக்கு முன்பாக சாட்சிகளாய் இருக்கிற, அநேக ஆத்துமாக்களை உமண்டை இதன் மூலமாக உடைய அன்பை வெளிப்படுத்தி அவர்களை உமண்டை நடத்தத்தக்கதான கிருபையை இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.